ரைட். அப்ப சாஃப்ட்வேர்னு சொல்ற ஒரு விஷயம். சாஃப்ட்வேர்னா என்னன்னு முதல் நாங்க விளங்கிட்டு, சாஃப்ட்வேர் இயல்புகள் நாங்கள் முதலாவது விளங்கிட்டு, அதுல வகைப்படுத்தல்கள் இருக்கு, அதை நாங்கள் பார்க்க போவோம். அந்த அடிப்படையில முதலாவது நாங்கள் பார்க்க போறோம் சாஃப்ட்வேர் என்று சொல்ற விஷயம் என்ன. சாஃப்ட்வேர் என்று சொல்றது பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட பணியை, ஒரு டாஸ்க், ஒரு பர்டிகுலர் டாஸ்கை அச்சீவ் பண்றதுக்காக, அந்த ஒரு குறிப்பிட்ட டாஸ்கை செய்யறதுக்காக கணனிக்கு நாங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இல்லைங்களா. ஒரு குறிப்பிட்ட பணியை, ஒரு குறிப்பிட்ட டாஸ்கை செய்யறதுக்காக கணனிக்கு நாங்க வழங்குற அறிவுறுத்தல், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைங்களா, அல்லது நாங்க சொல்லும் கட்டளை, கொமாண்ட் தான் என்னன்னு கேட்டால் இந்த சாஃப்ட்வேர்னு சொல்றது இல்லைங்களா. சாஃப்ட்வேர்னு சொல்றது என்ன? ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், எதுக்கான அறிவுறுத்தல் அல்லது எதுக்கான கொமாண்ட்? ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் டாஸ்க், ஒரு குறிப்பிட்ட டாஸ்கை செய்யறதுக்காக கணினிக்கு நாங்க வழங்குற அறிவுறுத்தல் கட்டளைகளோட தொகுப்பை தான் நாங்கள் மென்பொருள் அப்படின்னு சொல்ல போறோம். சரிதானே? ரைட். இந்த ஐடியா வேண்டியது. அப்ப கணினியில நாங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யணுமாக இருந்தால் கணினி என்ன செய்யாது, அதுவா சிந்திச்சு அதுக்கு நினைச்ச மாதிரிலாம் வேலை செய்யாது என்ன. அப்ப கணினிக்கு நாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன், நாங்க அதை அறிவுறுத்தலாக நாங்கள் வழங்கணும். அந்த அறிவுறுத்தலை நாங்கள் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். சரிதானே? ரைட். நாங்கள் வன்பொருள் சம்பந்தமா படிக்கும் போது நாங்கள் பார்ப்போம், வன்பொருள் சொல்ற விஷயம் வந்து தொட்டுணர முடியும். நாங்க வன்பொருளை தொட்டு பார்க்கலும்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மென்பொருள் நாங்க சொல்ல போறோம் தொட்டுணர முடியாது. என்ன செய்யாது? மென்பொருள் சொல்றது தொட்டுணர முடியாது, தொட்டு பார்க்கல, டச் பண்ண இயலாது, நாங்கள் தொட்டுணர முடியாது. சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குன்றால் சாஃப்ட்வேர் நாங்கள் தொட்டு பார்க்க இயலாம். இந்த ஐடியா பண்ணிட்டா? அப்ப நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கிறேன், மென்பொருள் என்னன்னு கதைச்சிருக்கிறேன். அடுத்த மென்பொருளோட ஒரு இயல்பா இருக்கு, தொட்டுணர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப மென்பொருள்னா என்ன? ஒரு கணனியில குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யறதுக்காக இருக்கிற அறிவுறுத்தல். அந்த அறிவுறுத்தல் அடிப்படையாக கொண்டு அந்த குறிப்பிட்ட வேலையை கணனி செய்ய போகுது. உதாரணமா நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இப்போ நான் ஜூம் என்ற சாஃப்ட்வேர் நான் ஒன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜூம் என்றது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுது தானே. அந்த வேலையை அதை எப்படி செய்யணும்னு ஜூம் உருவாக்கினவங்க என்ன செய்வாங்க, ஒரு கோடிங் எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த கோடிங்கை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எந்த கணனியில இன்ஸ்டால் பண்ணி நான் ஜூமை ஒன் பண்ணின உடனே அந்த கோடிங்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யுது, இந்த ஜூம் வந்து செய்யுது. இப்போ நீங்க போட்டோஷாப்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஒன் பண்றீங்க, போட்டோஷாப்பை ஒன் பண்ணி நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க நம்மள எடிட் பண்ணலாம். அப்ப அந்த எடிட்டிங் வேலையை அது நினைச்ச மாதிரி செய்யலே. ஏற்கனவே போட்டோஷாப்பை உருவாக்கினவங்க ஒவ்வொரு டூலும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை எடுத்து நான் யூஸ் பண்ற பென் டூல்னு சொன்னா அந்த பென் டூலை யூஸ் பண்ண அப்படி கோடுகள் கீறுபடணும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கோடிங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த குறிப்பிட்ட மென்பொருள் இயங்குது. புலமுலையிட்டா? இந்த ஐடியா ஓகே பிள்ளையே? ரைட். அப்ப முதலாவது நான் சாஃப்ட்வேர்டா என்னன்ற விஷயத்தை கதைச்சிட்டேன். இப்ப அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த சாஃப்ட்வேரை வந்து நான் வகைப்படுத்த போறேன். இந்த மென்பொருளை என்ன செய்ய போறேன், மென்பொருளை நான் வகைப்படுத்த போறேன். வகைப்படுத்தும் போது நான் அதை 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நான் அந்த மென்பொருளை வகைப்படுத்துறேன். ப்ளைன் ஐடியா. சாஃப்ட்வேரை நாங்கள் வகைப்படுத்தும் போது நான் முதலாவது வகைப்படுத்த போறேன். சாஃப்ட்வேரை நான் வகைப்படுத்தும் போது சொல்றேன், சாஃப்ட்வேர் நாங்க வகைப்படுத்தலாம் எப்படி தெரியுமா பிள்ளைகள்? என்னது? சிஸ்டம் சாஃப்ட்வேர், முறைமை மென்பொருள் என்று வகைப்படுத்தலாம். இப்படி ஒரு வகை இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் பிரிச்சர் அப்படின்னு சொன்னா நீங்கள் நான் சொல்ல போறத வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சொல்லுவேன். சரிதானே? பிரயோக மென்பொருள். சிஸ்டம் சாஃப்ட்வேர் பிரிச்சர் என்றால் இங்கால சொல்ல போறேன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பிரயோக மென்பொருள் அப்படின்னு சொல்ல போறேன். இதுல சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னடா ஃபர்ஸ்ட் நாங்கள் விளங்கிக் கொள்ளும். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் உங்களோட கணனியில கட்டாயம் இருக்கணும். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வகைக்குள்ள வார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் உங்களோட கணனியில கட்டாயம் இருக்கணும். ஆனா பிரயோக மென்பொருள் அப்படிப்பட்டது இல்லை. இப்ப நான் உதாரணம் சொல்றது ஐடியா எவ்வளவு பாருங்க. இப்ப இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு ஒரு உதாரணமா நாங்க எடுக்கலாம் யாருன்னு சொன்னால், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்றது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் வகையை சார்ந்தது. அப்ப இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னு சொன்னா உங்களோட மெஷின் வேலை செய்யுமா? ஒரு கணனியிலேயோ ஒரு மொபைல் போன்லயோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ற சாஃப்ட்வேர் இல்லைன்னு சொன்னா அந்த டிவைஸை நாங்கள் என்ன செய்யலாது, பாவிக்க இயலாது. அப்ப என்ன நடக்கும், இந்த டிவைஸை நாங்கள் பாவிக்க இயலான்னு சொன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்ல விஷயம் கட்டாயம் உங்களோட கணனியில இருக்கணும். ஆனால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வகையை சார்ந்தது அப்படி இல்லை. நான் உதாரணம் சொல்ல விளங்க பாருங்க. இப்போ உதாரணமா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சொல்ல போறோம். உதாரணமா போட்டோஷாப்னு சொல்றது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு நாங்கள் சொல்ற ஒரு உதாரணம். இப்போ எந்த மெஷின்ல போட்டோஷாப் இல்லை, இந்த மெஷின் வேலை செய்யாம போயிட்டுருமா? இல்ல. அப்போ எல்லார மெஷின்லையும் கட்டாயம் போட்டோஷாப்ன்றது இருக்குன்னு இருக்குதா? இல்ல.
அப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்றது நாங்கள் எங்களோட கணனிக்கு நாங்கள் போட்டுக்கொள்றோம், குறிப்பிட்ட பணியை செய்யறதுக்காக நாங்கள் கணனிக்குள்ள போட்டுக்கொள்ற என்னது ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும். பயனர் பாருங்க, நான் எப்படி சொல்லலாம் அதை, எண்ட் யூசர். யார் எண்ட் யூசர் சொன்னா அந்த கணனியை பாவிக்கிற யூசர். அந்த யூசர் அந்த பயனர் தேவைகளுக்காக அவர் கணனியில இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ற சாஃப்ட்வேர் தான் வந்து என்னன்னு சொன்னால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். விளங்குது ஐடியா? பயனர் தேவைக்காக அவர் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்றது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்றது, யோசிச்சு பாருங்க, நான் ஓஎஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு ஒரு உதாரணமா சொன்னேன் தானே, ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை. அப்ப ஓஎஸ் என்ன செய்யும்? கணனிக்குள்ள இருக்கிற வேலைகளை செய்யும், கணனி ரன் ஆகிறதுக்கு தேவையான வேலைகளை செய்யுது, அப்படித்தானே? அப்ப நாங்க சொல்லும் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்றது வந்து கணனியில இருக்கிற வேலைகளை செய்யறதுக்காக, கணனிக்குள்ள கணனி இயங்குறதுக்கு தேவையான வேலைகளை செய்யறதுக்காக இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை நாங்க சொல்ல போறோம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்ல போறோம். இவ்வளவு விளங்குது அப்படி ஐடியா? நான் இப்ப என்ன கதைச்சேனுங்கிறது விளங்குதா? நான் இப்ப என்ன கதைச்சேனுங்கிறது விளங்குதா? சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சம்பந்தமாக நான் ஒரு வகைப்படுத்தல் சொன்னேன். அதுல முதலாவது நீங்க விளங்கிக் கொள்றதுக்காக ஒரு விஷயம் சொன்னேன்னு சொன்னால், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது கட்டாயம் இந்த மெஷின்ல இருக்கணும்னு இல்லை. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இல்லாத மெஷினும் வேலை செய்யுது. ஆனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ற வகையை சார்ந்த எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே உங்களோட கணினியில கட்டாயம் இருக்கணும்னு சொன்னேன். அப்ப அதை வச்சு தான் இப்ப நான் விளக்கம் சொல்றேன் என்ன. அப்ப அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்றது பயனரோட ஒரு 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 பணியை, இப்போ போட்டோஷாப்ல போட்டோ எடிட் பண்ணணுங்கிறது எந்த பணி உண்டு தானே, நான் வேர்ட்ல டைப் பண்ணணுங்கிறது எந்த நான் செய்ய போற வேலை உண்டு கணினியில. நான் ஜூம்ல போய் கிளாஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னால் அது நான் செய்ய போற வேலை உண்டு. அப்ப அது எந்த பயனர் பணியை செய்யறதுக்காக நாங்க இன்ஸ்டால் பண்ற சாஃப்ட்வேரை தான் நாங்கள் சொல்றோம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பிரயோக மென்பொருள் அப்படின்னு சொல்றோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னன்னு சொன்னேன்? சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னன்னு சொன்னேன்? கணனிய முகாமை செய்யறதுக்காக, எங்களோட கம்ப்யூட்டர்ல நடக்கிற விஷயங்களை மேனேஜ் பண்றதுக்காக, எங்களோட கணனியை இயங்க செய்யறதுக்காக. விளையினா என்ன செய்யுது? சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிறது உதவுது. எதுக்கு? சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன செய்யுது? ஹெல்ப்ஸ், உதவுது. எதுக்காக வேண்டி? இந்த கம்ப்யூட்டர், நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரன் பண்றதுக்கும் இயங்குறதுக்கும் என்னது மேனேஜ் பண்றது, அதுல கம்ப்யூட்டர்ல இருக்கிற வேலைகளை மேனேஜ் பண்றதுக்கும் இல்லைங்களா, அந்த கணனியினுடைய சொந்த வேலைகள், அதாவது கணனிட வேலைகளை, அந்த கணனி முறைமை இயங்குறதுக்கான, கணனி முறைமைக்குள்ள ஒரு 10 சாஃப்ட்வேர் ரன் ஆகுது, ஹார்ட்வேர் இருக்குன்னு அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அந்த கணனி முறைமை இயங்குறதுக்கான சாஃப்ட்வேர் தான் யாருன்னு கேட்டால் சிஸ்டம் சாஃப்ட்வேர். நாங்கள் 5வது அலகு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு அழகு படிப்போம். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அது கிளியராக உங்களுக்கு விளங்கும். ஏன்னா ஓஎஸ் தான் நிறைய வேலைகள் செய்ய போகுது, அதை பத்தி படிப்பிக்கும் போது விளங்கும் உங்களுக்கு. அப்ப சிம்பிளா ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க என்ன, சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்று சொல்றது கணனிய இயங்க வைக்கிற மென்பொருட்கள். ஆனால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்றது பயனர்ற பணிகளை நிறைவேற்றுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணி இருக்கிற மென்பொருட்கள். இவ்வளவும் சரிதானே? இவ்வளவும் சரிதானே? ரைட். அப்ப அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன செய்ய போகுது, அது நான் பாயிண்ட்ஸா சொல்றதாக இருந்தாலும் இது அது உருவாக்கப்பட்டிருக்கு எதுக்காக? யூசர் யார், யூசர்ட ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் அல்லது யூசர்ட பணியை செய்யறதுக்காக. விளையினா பெர்ஃபார்ம் டு என்னது, பெர்ஃபார்ம் ஸ்பெசிபிக் டாஸ்க். யாரோட? யூசர்ட. டு பெர்ஃபார்ம் யூசர் ஸ்பெசிபிக் டாஸ்க், சரிதானே? பயனரின் விசேட பணிகளை நிறைவேற்றதுக்காக இருக்கிற மென்பொருள் தான் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இல்லைங்களா? ரைட். நான் தமிழ் இங்கிலீஷ்ல கலந்து போறதுக்கு காரணம் சில இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிறீங்க தானே, அப்ப அதனால அந்த விஷயத்தை கொண்டு போற எது விஷயங்கள் கிளியர் இல்லைன்னு சொன்னா கட்டாயம் கேளுங்க, சரிதானே? ரைட். அப்ப அடுத்த விஷயம் என்ன, சாஃப்ட்வேர் நாங்கள் அப்படி வகைப்படுத்தலாம் தானே பிள்ளைகள்? அப்படி வகைப்படுத்தும் போது இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரை நாங்கள் இன்னமும் வகைப்படுத்தலாம். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரை நாங்கள் மூன்றா பிரிக்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் நாங்கள் மேலும் 3ஆக பிரிக்கலாம். அதுல ஒன்றுதான் பிள்ளைகள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓஎஸ் என்று சொல்றது சிஸ்டம் சாஃப்ட்வேரோட ஒரு வகை, சரிதானே? கட்டாயம் எனக்கு கையில ஓஎஸ் இருக்கு தானே வேணும். அதே மாதிரி பிள்ளைகள் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, பயன்பாட்டு மென்பொருள். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள். இன்னும் ஒன்று இருக்குது டிரான்ஸ்லேட்டர்ஸ், மொழிபெயர்ப்பான், டிரான்ஸ்லேட்டர்ஸ். நாங்கள் இந்த டிரான்ஸ்லேட்டர் சம்பந்தமாக நாங்கள் 9வது யூனிட்ல நாங்கள் தெளிவா நாங்கள் படிப்போம். இப்போதைக்கு ஒரு ஐடியா தாரன். டிரான்ஸ்லேட்டர் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, உண்மையாவே என் பிள்ளைகள் எனக்கு கணனிக்கு வந்து 01 சொல்ற அந்த மெஷின் லாங்குவேஜ்,
கணனிக்கு வந்து 0 1 என்று சொல்ற இந்த இயந்திர மொழி தான் விளங்கும். ஆனா நாங்க கணினில பாவிக்கிற சாஃப்ட்வேர் எல்லாம் அந்த இயந்திர மொழியில எழுதப்பட்டிருக்காது. அல்லது நாங்கள் செய்து சொல்ற விஷயங்கள்லாம் இயந்திர மொழியில 0 1 நாங்கள் எழுதியிருக்க மாட்டோம். அப்ப நாங்கள் ஜாவா, பைத்தன், சி ஷார்ப் அப்படி ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி தான் இன்றைக்கு நாங்கள் நான் அதை 9ஆம் வீட்டில் படிப்போமா டீட்டெயில்டா. நாங்கள் இன்றைக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பயன்படுத்துறோம்டா. அதுல பைத்தன் இருக்குது, நீங்க 9ஆம் வீட்டில் படிக்கிற பைத்தனை தான். ஜாவான்னு சொல்லி சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஷீ ஷாப்னு இருக்குது. இப்படி ஏராளமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைடா, இதெல்லாம் மனிதனுக்கு தான் விளங்கும். மெஷினால விளங்கிக் இயலாது. மெஷினால விளங்குற மொழி என்ன? இந்த 0 1 சொல்ற இந்த மொழி விளங்குதா? அப்ப மனிதனால மனிதனுக்கு விளங்குமா இருக்கிற இந்த விஷயங்களை மெஷினுக்கு விளங்குற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றதுதான் யாருன்னு கேட்டால் இந்த மொழிபெயர்ப்பான், இந்த டிரான்ஸ்லேட்டர் வேலை. அதுலயும் நாங்கள் படிப்போம் 3 டிரான்ஸ்லேட்டர் இருக்குது பிள்ளைகள். ஒன்று நாங்க சொல்லுவோம் அசம்பிளர், ஒருங்கு சேர்ப்பி என்று சொல்லுவோம். இன்னும் ஒன்று இருக்குது இன்டர்பிரிட்டர், வரி மொழி மாற்றி என்று நாங்க சொல்லுவோம் இன்டர்பிரிட்டர். இன்னும் ஒன்று இருக்குது கம்பைலர், தொகுப்பி என்று நாங்க சொல்லுவோம். இப்படி 3 டிரான்ஸ்லேட்டர்ல 3 வகைகள் இருக்குதா? ரைட். அப்புறம் சொன்னது ரைட். என்ன சொன்னா உங்கள்கிட்ட என்னது சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொன்னது நாங்கள் 3ஆ பிரிக்கிறோம். ஒன்று ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இன்னும் ஒன்று யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், இன்னும் ஒன்று டிரான்ஸ்லேட்டர். அப்ப டிரான்ஸ்லேட்டர் தான் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்றது எங்களோட கணினியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னு சொன்னா உங்களோட மெஷினே வேலை செய்ய போறது இல்லை. நாங்க அதான் 5ஆவது படிக்க போறோம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பார்த்து டீட்டெயில்டா படிக்க போறோம். இப்ப நான் அடுத்தது சொல்றேன் பாருங்க பிள்ளைகள், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னா யாருன்னு சொல்லி. சரிதானே? ரைட். இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்றது உங்களோட கணனியை வந்து கணனியோட பெர்ஃபார்மன்ஸை உங்களோட கணனியோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுறாள், அல்லது அதோட எஃபிஷியன்சி அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து என்ன சொல்றது, நீண்ட காலத்துக்கு அந்த கணனியை பாவிக்க வைக்கிறதுக்கு அல்லது கணனியை வந்து திறம்பட நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் தேவை. சரிங்களா? இந்த கணனி என்ன செய்யும், இந்த கணனியோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா பார்த்துக்கொள்ளும். இல்லைங்களா? ஐடியா யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள் என்று சொல்றது என்ன செய்ய போகுது, எங்களோட கணனிய இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்ய வைக்க போகுது. இல்லைங்களா? சாதாரணமா சொல்ல நாங்கள் இதில் போற நாங்கள் உங்களை 5ஆவது அலகு படிக்கும் போது உங்களுக்கு கிளியரா விளங்கும் என்ன கதைக்கிறேன் ஐடியாவெல்லாம். இப்ப இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் என்ன செய்யும்னா அந்த கனெக்ட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியா மாற்றும், இன்னும் கொஞ்சம் நல்லா மாற்றும். இப்போ நாங்கள் சில ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, கணினியோட வர டிஃபெண்டர்ஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் இந்த வகையை சார்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் 5ஆவது யூனிட்ல விளங்குவோம் நாங்கள் டிவைஸ் டிரைவர், சாதன செலுத்திகள்னு சொல்லி டிவைஸ் டிரைவர்ஸ் இருக்கு, சாதன செலுத்திகள்னு சொல்லி சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நாங்க பார்ப்போம் டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷனை செய்யக்கூடிய சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து எங்களோட கனெக்ட பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கிறதாக இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் நாங்கள் கொஞ்சம் இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸுங்கிற ஐடியா கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆகுங்கன்னு சொன்னால் 5ஆவது யூனிட் படிக்கும்போது அதை அந்த ஐடியாக்கள் எல்லாம் கதைகளும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். இது இப்போதைக்கு விளைவுகளுக்கு கணினியுடைய பயன்பாட்டை மெருகூட்டு அல்லது கனெக்ட பயன்பாட்டை நீண்ட காலத்துக்கு சிறப்பாக மேற்கொள்றதுக்காக நாங்கள் பாவிக்கிற ஒரு சாஃப்ட்வேராகத்தான் இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் கருத போறோம். இல்லைங்களா பிள்ளைகள்? ரைட். அப்ப அதுல நம்மள என்ன உதாரணங்கள் சொல்லியிருக்கிறோம், அதுல நம்மள பார்த்துக்கொள்ளுங்க. என்னது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வரும், என்னது வைரஸ்ல இருந்து காணிய பாதுகாக்கிற மென்பொருட்கள், டிவைஸ் டிரைவர் சாதன செலுத்திகள் நாங்கள் படிப்போம் பிள்ளைகள். கணினிக்கும் புறச்சாதனத்துக்குமான தொடர்பை ஏற்படுத்துகிற சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் பிறகு படிப்போம். ஒரு கம்ப்யூட்டருக்கும் இன்புட் அவுட்புட் டிவைஸ், நாங்கள் கணனியோட இன்புட் அவுட்புட் டிவைஸ் இணைப்போம் தானே. இப்ப நாங்கள் எந்த கணனி இந்த இருக்குதுன்னு சொன்னால் இதோட தான் ஒரு பிரிண்டர் இணைக்கிறேன். இந்த பிரிண்டர் சொல்றது ஒரு புறச்சாதனம், ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ். இந்த கணனியை பொறுத்த வரைக்கும் ஒரு புறச்சாதனம். அப்ப கணனியோட இவர் இணைக்கப்படுறாருனால் இவருக்கும் கணனிக்கும் இடையிலான தொடர்பாடல செய்யணுமாக இருந்தால், இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சிறந்த ஒரு தொடர்பாடல் இருக்கணுமாக இருந்தால் டிவைஸ் டிரைவர்னு சொல்ற மென்பொருள் கட்டாயம் இருக்கணும். அப்ப நாங்கள் 5ஆவது யூனிட்ல படிக்கிறோம். அந்த டிவைஸ் டிரைவர்லாம் இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் இந்த வகையை சார்ந்ததாகத்தான் இருக்கும். அதே மாதிரி உங்க மெஷின்ல போயிட்டு பாருங்க, இந்த டாஸ்க் மேனேஜர்ஸ் அப்படி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுகள் எல்லாம் வந்து என்னது யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இந்த வகையை சார்ந்ததாக இருக்கும். இவ்வளவு கிளியரா பிள்ளைகள்? அப்ப சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ள ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வரும், சரிதானே? அதே மாதிரி வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் வரும், பயன்பாட்டு மென்பொருட்கள், அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர்ஸ் மொழிபெயர்ப்பான்கள் வரும். இவ்வளவு சரிதானே? இவ்வளவு கிளியர் தானே?
ரைட்.